சமயங்கன் நான் வரும் பொழுது நான் யாரு, நான் எப்பேற்பட்டவன் எல்லாம் உனக்கு தெரியுமா? நீங்கள் யார்? உங்களது பெயர் என்ன? உங்களது நாடு நகரம் எப்படி? ஒவ்வொன்றா சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். நான் யார் என்று உரைக்கும் நாட்டுக்கு நாடு நாடு பேரு பெருமையை சிறந்த இந்நாட்டின் பெயர் என்ன? ஏலூர்பட்டியை சேர்ந்த புதுப்பட்டி. ஏலூரை சேர்ந்த புதுப்பட்டி. புதுப்பட்டி பால குலசறிந்து வங்கமுகம் நீரோடும் மல்லலை செல்வங்கள் துள்ளு விளையாடுகின்ற புண்ணிய பூமி. இங்கனோ நம்முடைய அருந்ததியர் குல பகடைமார்கள் எவற்றார்களும் ஒருவனதாக நின்று உலக ஆண்டவனாக விளங்கக்கூடிய பாண்டிய நாட்டு படை வீரன் இந்த மதுரை வீர சுவாமி திருவிழாவையும் இன்னும் மாரியம்மனுடைய திருவிழாவையும் பெருவிழாவாக கொண்டாடி தின்னது உண்ணது நெஞ்சறியுமா, திருவிளக்கு ஏற்றி வைத்தால் அந்த தெய்வம் அறியுமா. அதை போல பணம் காசு சொத்து சுகம் எவ்வளவு இருந்தாலும் மனிதனுக்கு போதுன்னு சொல்றது என்ன? அன்னதானம், வயிற்றுக்கு சாப்பாடு. அப்பேற்பட்ட அன்னதானத்தையும் போதாது என்று சொல்லக்கூடிய சொர்ணதானத்தை கொடுத்து அன்புடன் சதுர்கொட்டி வைத்துள்ளார். அரங்கேற்ற செய்த அத்தனை அருந்ததியர் குல பகடைமார்களும் ஏர் போன பக்கமெல்லாம் போர் போராக விளைந்து அருகுள் வேரோடி ஆலாயிலை போல் தலை தலைத்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு இந்த மகாதுரை மதுரை வீர சுவாமியுடைய சன்னதி எந்த விதத்தோடு வளர்கிறதோ அந்த விதத்தோடு யாவற்றார் வேர்களும் சுகமாக வாழ எல்லாம் அல்ல மதுரை வீர சுவாமியை வேண்டிக் கொள்கிறோம். திருமாலோ அலை கடலிலே திகின்றோம், அலை கடலோ முருமுனவருக்கு கும்பத்தீர்த்தம், கும்பமோ 1000 நாவு படைத்த ஆதிசேஷனுக்கு ஒரு தலை பாரம். அந்த ஆதிசேஷனோ உமையவனுக்கு ஒரு சிறுவிரல் மோதிரம். உமையவளா ஈசனுக்கு அடக்கம், ஈசனோ இந்த தொண்டர்களுக்கு அடக்கம். தொண்டர்மை சொல்லத்தகாது என்ற நம்மை போல் நாடக நடிகரும் நாடக ஆசிரியர்களும் ஆண்களாக பிறந்திருக்கும் அப்பன்மார்களும் பெண்களாக பிறந்திருக்கும் நமதர்மை தாய்மார்களும் யாவற்றார் பேர்களும் கடலை போல் காட்சி தருகிறார். காட்சி தந்தாலும் அப்படி இருக்க ஆண்டவனுக்காக இன்று வைத்துள்ள நாடகம். அப்பா நாடகம் சீதை வனவாசம் என்னும் லவகுசன் பிறப்பு. சீதை வனவாசம் லவகுசன் பிறப்பு. ஆமா, இந்த நாடகத்துல நான் யாராக வந்துள்ளேன்? இந்த நாடகத்தில் என்னால் எவ்வளவு ஆகும்? யார் சாமி நீங்கள்? நான் யார் தெரியுமா? கூட்டத்தில் கூச்சல், சின்ன குச்சு குச்சு ஜாமி.
என் பெயர் நாமம் என்ன? வஜனித்தேனே, உனக்கு புரிந்ததா? சொல்லுங்க சாமி, அறிந்து கொள்கிறேன். அப்படியா? குடகிரி அயோத்தி மாநகரம். அயோத்தி மாநகரத்திலே ஆண்டு வருகின்ற மன்னனாக விளங்கக்கூடிய என் பெயர் ஹரிராம சந்திரமூர்த்தி என்று அறிகிறார். அப்படி நான் ராமனாய் இருந்தாலும் நண்பா, இந்த ராமனையும் பெற்றெடுத்தாலே என் தாயார் எனக்கு எத்தனை தாய்மார், என் தந்தையார் யாரு? என்னை பெற்றெடுத்த என் மாசற்ற மங்காத மணிவிளக்கு என் அன்னையோர் ஆலயம், எம்ஜிஆர் படங்க. நான் குடியிருந்த கோவில், அது சிவாஜி படங்க. அடுத்த பேரையாப்பா சொல்றேன், எனக்கு சொன்னா தானே தெரியும். அப்படி இல்லப்பா, என் தாய் புண்ணியவதி அப்பா. ஆமாங்க, உங்க அம்மா பொண்ணு பிடிச்ச கூதி. புண்ணியவதி அப்பா. என் தாயார் யாரு? என் தந்தையார் யாரு தெரியுமா? என் தாயார் யாரு? என்னை சுமந்து பெற்ற என் மாதா. உனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? இல்ல சாமி, எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஏன்டா இப்படி சொல்ற? அவன் ஒரு அநாதனாயிங்க. உனக்கு தாய் தந்தை இல்லையா? இல்ல. ஆனா எனக்கு எத்தனை அம்மா? என் தாயார் மொத்தம் 3 பேர். ஆமா சாமி, ஆமா சாமி. உங்களை ஒரு அம்மாலாம் தக்க முடியாது, ஒரு 3-4 அம்மாவாவது சேரணும். அப்பதான் உன் ஜெயிச்சுக்கு தக்க முடியும். என்னடா சொல்ற? ஆமாங்க, ஒரு அம்மாவால உன்னை தக்க முடியுமா? நீ என்ன சின்னதாக இருக்கிற சிண்டக்கு சாங்காட்ட எபிசோட். பேசுவதில் இனிப்பிற்கும் மேலானவன்னா, ஆனா கோபம் வந்தது எடுத்து வாயில வச்சுக்குவீங்களா? என் கோதண்டத்தை வளைத்தேனானா உன் சிரம் தப்பாது ஜாக்கிரதை. வேணாம் சாமி, வேணாம் சாமி, கோதண்டத்தை உள்ளே வைக்கும்.